வணக்கம். மதுரை சிவகாசி நாடார்கள் பயனீர் மீனாட்சி பெண்கள் கல்லூரியின் தமிழ் ஆய்வியல் துறை தலைவர் முனைவர் கார்த்திகை செல்வி. இன்று நான் எடுக்க வந்துள்ள வகுப்பு காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக பாடத்திட்டத்தின் கீழ் இளங்கலை தமிழ் பயிலக்கூடிய 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு 5ஆம் பருவத்தில் இடம்பெறக்கூடிய தமிழ் மரபு மருத்துவம் என்னும் பாடம். இது இன்று பலராலும் அதிகமாக பேசப்படக்கூடிய இயற்கை மருத்துவம் பற்றிய சிந்தனைகளை மாணவர்களுக்கு எடுத்துரைப்பதாக அமைந்துள்ளது. இன்றைய காலகட்டத்திற்கு மிக மிக தேவையான ஒரு பாடமாகவும் இது அமைந்துள்ளது. இதில் இன்று நாம் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு என்னவென்றால், அலகு 1 இடம்பெற்றுள்ள இயற்கை மருத்துவ முன்னோடிகள். இயற்கை மருத்துவ முன்னோடிகளாக திருமூலர், திருவள்ளுவர், வள்ளலார், மகாத்மா காந்தியடிகள் ஆகியோர் குறித்து நூலாசிரியர் குறிப்பிடுகிறார். இவர்கள் அனைவரும் அன்றைய காலகட்டத்தில் மருத்துவம் பற்றிய சிந்தனைகளை கொண்டவர்களாக இருந்தனர், அதனை மக்களுக்கு எடுத்தும் உரைத்தனர் என்பதை விளக்குவதாக இந்த பாடம் அமைகிறது. முதலாவதாக திருமூலர். இயற்கை மருத்துவ முன்னோடிகள்ல தலைமையானவராக திருமூலர் சுட்டப்படுகிறார். இவர் தலைமை சித்தராகவும் கருதப்படுகிறார். 11 சித்தர்கள்ல ஒருவர். இவர் குறித்த ஒரு செய்தி உண்டு. இவர் கால் வழியாக அந்தணர்கள் வசிக்கக்கூடிய ஒரு ஊருக்கு போகும் பொழுது அங்கே ஒரு ஆடு மாடு மேய்க்கக்கூடிய மூலன் என்ற ஒருவன் இறந்து கிடக்கிறான். அவனை சுற்றி அவனால் ஓட்டி வரப்பட்ட மேய்த்து வரப்பட்ட கால்நடைகள் எல்லாம் கண்ணீர் விட்டு நிற்கின்றன. உயிர்களின் கண்ணீரை தீர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு திருமூலர் தனது உடலை 2 மரங்களுக்கு இடையில் பத்திரமாக வைத்துவிட்டு அந்த ஆட்டு இடையனின் உடலில் புகுந்து பசுக்களை எல்லாம் மிகவும் அருமையாக ஆறுதல் படுத்தி இரவு நேரத்தில் சாயும் நேரத்தில் அதன் வீடுகளுக்கு சென்று சேர்க்கிறார். அதன் பிறகு மீண்டும் வந்து பார்க்கும் பொழுது அவருடைய உடல் அங்கு இல்லை. எனவே மூலனுடைய உடம்பிலேயே தனது ஆன்மாவை நிலைநிறுத்துகிறார். அதே உடம்புடன் வருடத்திற்கு ஒரு பாடல் என 3000 பாடல்கள் இயற்றியதாக நமக்கு வரலாறு சுட்டுகிறது. அவ்வாறெனில் 3000 ஆண்டுகள் வாழ்ந்த தன்மைக்கும் உரியவர் திருமூலர் என்பது இதன் வழி நாம் பெறலாம். 3000 வருடம் வாழ்ந்தவர்கள் சொல்லக்கூடிய மருத்துவ முறைகள் மிகச் சிறந்ததாகவே இருக்கும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. இவர் சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் என்னலாம் அப்படின்னா, அழியும் உடலை யோகத்தால் ஆலயம் ஆக்கலாம். யோகம் என்ற நெறியின் வழியாக நம்முடைய உடலை கோவில் மாதிரி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கருத்து. 3 ஆசைகளை அடக்கினால் முக்தி பெறலாம். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று கூறினார் புத்தர். ஆசைகளை அடக்கினால் முக்தி பெறலாம் என்கிறார் திருமூலர். மூச்சுக்காற்றை அடக்கி தவம் செய்து மரணமில்லா பெருவாழ்வு பெறலாம் என்பதும் திருமூலரினுடைய கருத்து. இன்று சொல்லக்கூடிய யோகாசனங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கு பலராலும் வலியுறுத்தப்பட்டு வரக்கூடிய விஷயங்களை திருமூலர் அன்றே சொல்லி இருக்கிறாரு. 9 தந்திரங்களாகவும் 4 நெறிகளின் விளக்கமாகவும் திருமந்திரம் அமைக்கப்பட்டுள்ளது. இதுல ஒரு மனிதன் நோயற்ற உறுதியான உடலை பெறுவதற்கான வழிகளை திருமூலர் பல இடங்கள்ல சுட்டி காட்டியிருக்கிறாரு. அவருடைய மைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உயிர் என்பது சரியானதாக ஆன்ம பலம் உள்ளதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அது தங்கி இருக்கக்கூடிய உடல் மிகச்சிறந்த தேகமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வார்த்தைகள்ல எடுத்து கூறுகிறார். 3 வகையான உணவு முறைகள் திருமூலரால் சுட்டப்படுகின்றன. சாத்வீகம், ராஜசம், தாமசம். சாத்வீகம் என்பது முழுக்க முழுக்க காய்கறிகளாலான உணவு, அதிலும் சமைக்கப்படாத இயற்கை உணவு. இன்னைக்கு
தீயில்லா சமையல், ஃபயர்லெஸ் குக்கிங் என்று பல இடங்களிலும் பரவி வரக்கூடிய ஒரு சூழல்ல இந்த சாத்வீகம் என்பது அதனைத்தான் குறிப்பிடுகிறது. சாலட் மாதிரி அடுப்புல வைக்காம இயற்கையாகவே விளைந்த பொருளை இயற்கையான முறைப்படி உண்ணுவது சாத்வீகம். இரண்டாவது ராஜசம். இந்த ராஜசம் என்பது இன்று பலராலும் எடுத்துக்கொள்ளப்படக்கூடியது. கிடைக்கிற இயற்கையான தாவரங்களை நமக்கு பிடிச்ச மாதிரி நாவிற்கு ருசியாக நெய் சேர்த்து அதிகமாக எண்ணெய் சேர்த்து அடுப்புல வச்சு செய்யப்படக்கூடிய உணவுக்கு பேரு ராஜசம். இதை சாப்பிட்றதுனால உடம்புல சோம்பல் வளரக்கூடிய தன்மை இருக்கும். நோய்களுக்கு உடல் இடமாகும். கொழுப்புச்சத்து கூடும் அப்படிங்கிறாரு திருமூலர். மூன்றாவது வகை உணவு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா தாமசம். தாமசம் உயிர்களை அழித்து உண்ணக்கூடிய இறைச்சி உணவாகிய நான்வெஜ். தாமசம் என்ற உணவு வகையை உண்ணக்கூடியவர்களுக்கு அரக்க குணம் ஏற்படும் அப்படின்னு சொல்றார். இதன் வழி இயற்கையாக விளைந்த பொருட்களை அது விளைந்ததன் படியே உண்ணுவதே மிகச்சிறந்த வழி என்று திருமூலர் சுட்டுகிறார். இந்த புலால் உண்ணுதல் பத்தி பின்னால திருவள்ளுவர் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. புலால் உண்ணுதல் தவறு அப்படிங்கிறத திருமூலரும் வலியுறுத்தி இருக்கிறார். புலால் உண்ணுபவரை அனைவரும் காணும்படி யமன் இழுத்துச் செல்லுவான் என்று தனது பாடல்ல சுட்டுகிறார். அவர் இறந்ததுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை ரொம்ப நரகமா இருக்கும் அப்படிங்கிறது திருமூலரால் சொல்லப்படக்கூடிய கருத்து. அடுத்ததாக உணவு பற்றி மட்டும் இல்லாம ஒரு மனிதன் தனது தனிப்பட்ட வாழ்க்கையில ஒழுக்கத்தோட இருக்கணும் அப்படிங்கிறத திருமூலர் வலியுறுத்தி இருக்கிறாரு. ஒழுக்க கேட்டால என்னெல்லாம் நோய்கள் வரும், பிறன்மனை நயத்தல் கூடாது அப்படிங்கிறதையும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறாரு திருமூலர். இன்று பலராலும் வளர்ந்து வரக்கூடிய ஒரு துறையாக சுட்டப்படுவது மரபணு அறிவியல், ஜெனட்டிக் இன்ஜினியரிங். இதுக்குள்ளதான் குழந்தை பேறு பற்றிய விஷயங்கள், இன்று உருவாகக்கூடிய பலவிதமான நோய்களுக்கு எப்படி இந்த மரபு என்பது காரணமாக இருக்கக்கூடியது அப்படிங்கிற பல விஷயங்கள் ஆராயப்பட்டு வருகிறது. அதனை பற்றி அன்னைக்கே திருமூலர் சொல்லியிருக்கிறாரு. முக்கியமாக இன்று மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய குழந்தை பேறு என்பதை பற்றி அதற்கான தீர்வாக கரு உற்பத்தி என்ற தலைப்புல 41 பாடல்கள்ல திருமூலர் விளக்கி இருக்கிறாரு. இதுல சில காலத்துக்கு முன்னால வரைக்கும் பெண் குழந்தை பிறப்பிற்கு பெண்ணே தான் காரணம் அப்படின்லாம் இருந்ததெல்லாம் மாறி, இல்ல ஆண்களிடம் இருந்து வரக்கூடிய குரோமோசோம் தான் ஒரு குழந்தை ஆணா பெண்ணா என்பதை தீர்மானிக்கிறது அப்படிங்கிறத திருமூலர் தன்னோட பாடல்கள்ல சுட்டி காட்டி இருக்கிறார். அடுத்ததாக திருவள்ளுவர் எல்லா பொருளும் இதன் பால் உள்ள, இதுக்குள்ள இல்லாத ஒரு விஷயமே இல்லை. அந்த வகையில மருத்துவம் பற்றிய செய்திகளும் திருக்குறளில் தரப்பட்டுள்ளன. மருந்து அப்படிங்கிற அதிகாரத்துல 4 வகையான விஷயங்களை வள்ளுவர் சொல்றார். நோயாளி, மருத்துவன், உதவியாளன், மருந்து. இதை பத்தி 10 குறள் இருக்கு. அந்த அடிப்படையான விஷயத்தை பத்தி சொல்லக்கூடிய திருக்குறள் என்ன அப்படின்னா, உற்றவன் தீர்ப்போன் மருந்து உழைச்செல்வோன் என்று அப்பால் நாற்கூற்றே மருந்து. உற்றவன் நோயாளி, பேஷண்ட். தீர்ப்போன் நோயை கண்டுபிடித்து அதற்கு மருந்து தரக்கூடியவன், மருத்துவன், டாக்டர். 3வது மருந்து மருத்துவனால் தரப்பட்டு நோயாளியால் உண்ணப்படக்கூடியது, மெடிசன். 4வது உழைச்செல்வோன். இந்த உழைச்செல்வோனுடைய பங்கு மிக மிக முக்கியமானது. யார் இந்த உழைச்செல்வோன்? 2 வகையில எடுத்துக்கலாம். ஒன்று மருத்துவ உதவியாளன். மருத்துவர் இருந்தாலும் கூட தினந்தோறும் நம்மை பார்த்து செல்லக்கூடியவர்கள் செவிலியர்கள். இவங்க எந்த அளவுக்கு கான்பிடன்ஸான வார்த்தைகளை சொல்றாங்களோ அந்த அளவுக்கு தான் ஒரு நோயானது குணமாகும். 2வது விஷயம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த நோயாளியுடன் செல்லக்கூடியவர்கள்,
நோயாளியுடன் செல்லக்கூடியவர்கள் நேர்மறை சிந்தனை உடையவர்களாக இருக்க வேண்டும். மருத்துவர் மருந்து தந்துவிட்டார், 2 நாள் உண்ணலாம், நோய் சரியாகும், மீண்டும் பணிக்கு செல்லலாம், வாழ்க்கை எளிமையாகும் என்று நல்ல வார்த்தைகளை சொல்ல வேண்டும். அப்படி இல்லாம மருந்து கொடுத்துருக்காங்க, ஆனா சரியாகுமா என்னன்னு தெரியல, சரியானாலும் நீ வேலைக்கு போகாத, இந்த மாதிரியா எதிர்மறை சிந்தனைகளை சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் அந்த மருந்து சரியான முறையில் வேலை செய்யாது. எனவே மருந்து மட்டுமன்றி அந்த மருந்தினை உண்ணும் பொழுது உடனிருக்கக்கூடியவர்களும் இந்த மருத்துவ முறையின் அடிப்படை என்கிறார் வள்ளுவர். அடுத்ததாக ஒரு நோய் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு ஆய்வு செய்வதை விட அந்த நோய் எதனால ஏற்பட்டுச்சு, அந்த காரணத்தை எப்படி தவிர்க்க வேண்டும். இப்ப வயிற்றுல அஜீரணம் ஏற்படுது அப்படின்னா அஜீரணத்துக்கான மருந்து மட்டும் சாப்பிட்டோம்னா திரும்ப திரும்ப அந்த அஜீரணம் வந்து கொண்டே தான் இருக்கும். அப்போ எந்த வகையான உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த அஜீரணம் ஏற்படுகிறது, எந்த சூழல்ல அந்த அஜீரணம் ஏற்படுகிறது என்பதை தெரிந்து கொண்டால் மட்டுமே மீண்டும் மீண்டும் அந்த நோய் வராமல் தடுக்க முடியும். எனவே நோயை ஆராய்வதற்கு நோய் முதலை ஆராய்வது மிக மிக அவசியம் அப்படிங்கிறத தன்னோட குரல்ல வலியுறுத்தி சொல்றார். அடுத்த விஷயம், இன்றைக்கு சித்த மருத்துவர்களால் சொல்லப்படக்கூடிய நாடிகள் வாதம், பித்தம், கபம், இந்த 3ம் உடல்ல அளவோட இருக்கணும். நோய்க்கு மிக மிக அடிப்படையான காரணம் ஒருவர் உண்ணக்கூடிய உணவு. உணவானது அளவா இருக்கணும், நமக்கு ஒத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும். 2ம் இல்ல அப்படின்னு சொன்னா நோய் ஏற்படும் என்பதை வள்ளுவர் கூறுகிறார். 2 குறள்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உணவு அப்படிங்கிறது தான் மருந்தை விட இந்த உடலுக்கு மிக மிக முக்கியம். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். மாறுபாடு இல்லா உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. இந்த உடம்புக்கு மருந்துன்றது ஒண்ணே தேவையே இல்ல. நாம உண்ணக்கூடியதுல அளவா நமக்கு தேவையில்லாதத நீக்கி சாப்பிட்டோம்னா மருந்து தேவையில்ல. ரொம்ப சுவையா சமைச்சிருக்கிறாங்க, எனக்கு அத சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு சாப்பிடாம, என்னுடைய உடலுக்கு இது சேராது என்பதை எந்த சூழலிலும் மறுத்து உண்ணக்கூடிய வழக்கம் இருந்தது அப்படின்னா இந்த உடலுக்கு ஊறுபாடு இல்லை. இன்னொரு விஷயமும் சொல்றாரு, இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் கழிபேர் இறையோன்கண் நோய். இழிவு அறிந்து, குறைவான அளவை அறிந்து அப்படிப்பட்ட உணவை உண்பவனிடம் எப்பொழுதுமே இன்பம் நிறைந்து நிற்கும். அதுபோல கழிபேரிரையும் அதிகமாக உணவு எடுத்துக்கொள்பவனிடம் நோய் எப்பொழுதுமே நிறைந்து நிற்கும். இதத்தான் பழமொழி அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறத சுட்டுகிறது. 3வது கடைசி விஷயம், பசிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். இன்றைக்கு நிறைய மருத்துவ முறைகள்ல சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், பசிச்சு சாப்பிடுங்க. நோயாளியா இருந்தாலும் சரி, அவன் நோய் அற்றவனாக இருந்தாலும் சரி. அது என்ன நோயாளியா இருக்கிறவன் நோயாளியா இருக்கிறான், அதனால சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், சாப்பிட்ட மெடிசன் போய் உடம்புல சேரணும், அதனால பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அடுத்து, எனக்கு தான் எந்த நோயுமே இல்லையே, நான் சாப்பிட்டா என்ன, நான் சாப்பிடுவேன், எனக்கு நோய் வர வரைக்கும் நல்லா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சாப்பிடக்கூடாது. யாராக இருந்தாலும் பசித்த பின்னே உண்ண வேண்டும் என்பது திருவள்ளுவர் சுட்டக்கூடிய மிகச்சிறந்த அறிவுரை. அடுத்ததாக, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலார். மனுஷன் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட வாழ முடியும் என்பதை சான்றுகளோட சோதித்து காட்டியவர் வள்ளலார். 3 விஷயங்கள் அவர் சொல்றாரு, பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. இதோட விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பசித்திரு,
இப்பதான் வள்ளுவர் வந்து பசிச்சா சாப்பிடுன்னு சொன்னாரு. அப்புறம் இவர் வந்து பசிச்சிருக்க சொல்றாரு. அப்ப பசிச்சா சாப்பிடக்கூடாதா? அப்படின்னா, பசிச்சா சாப்பிடணும். எப்படி சாப்பிடணும்? நல்ல இலை நிறையா உணவிட்டு, வயிறு நிறைய சாப்பிடக்கூடாது. வயிறு நிறைய சாப்பிட்டா, அடுத்து வரக்கூடிய விஷயம் தூக்கம். அப்போ நம்ம சுகமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு சாப்பிடாம, இந்த உயிர் வாழ்வதற்காக, இந்த உயிரை இயக்குவதற்காக சாப்பிடணும். அப்ப எப்படி சாப்பிடணும்? பாதி வயிறு சாப்பிடணும். எப்பொழுதுமே வயிற்றில் ஒரு சிறு பசி இருந்து கொண்டே இருக்கக்கூடிய அளவுல தான் சாப்பிடணும். வயிறு நிறைய உண்ணக்கூடாது. அதத்தான் பசித்திரு. 2வது விஷயம் தனித்திரு. தனித்திரு அப்படிங்கிறது தேவையில்லாத செயல்கள்ல ஈடுபடாம, தேவையில்லாத பேச்சுக்களை பேசாம, இறை நம்பிக்கையோடு, இறை சிந்தனையோடு தனித்திருந்தால் பேரின்பம் பெறலாம். அடுத்து விழித்திரு. அந்த முதல்ல பசித்திருன்றதோட அடுத்த விஷயம். நல்லா சாப்பிட்டோம்னா தூக்கம் வந்துரும். அப்ப அதிகமான தூக்கம் வந்து இருக்கக்கூடாது. அதிகமான தூக்கத்தை தவிர்க்க வேண்டும். தவிர்த்து எப்பொழுதுமே மன விழிப்போடு செயல்படுவது. அடுத்து வள்ளலார் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், உயிர்களை எல்லாம் ஜீவ காருண்யம். உயிர்களை எல்லாம் நேசித்து அவர்களின் பசியை போக்க வேண்டும். ஜீவன், உயிர், காருண்யம், இரக்கம். அப்போ உயிர்களிடத்து இரக்கம் காட்டுதல். என்ன வகையில வந்து இரக்கம் காட்டலாம்? 1 அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பசியை வந்து எப்பொழுதுமே நீக்கணும். அதுதான் வந்து வடலூர்ல இன்னைக்கு வரைக்கும் அணையா நெருப்பாக பல உயிர்களுடைய பசியை நீக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப 2வது உயிருக்கு எப்படி கருணை காட்டுறது? ஒரு உயிர கொலை செய்யறது கூடாது. அப்ப கொலை செய்யாம இருந்தா போதுமா? வேறவங்க யாராவது கொன்னு, நாம அத சாப்பிட்டுக்கலாமா? அப்படின்னா, அதுவும் மிக மிக பாவமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, மாமிச உணவு மந்த புத்தி தரும். திருமூலர் அரக்க குணம் வந்து வரும்னு சொன்னார். இங்க வந்து வள்ளலார் மந்த புத்தி தரும் அப்படிங்கிறார். இப்ப புத்தி மந்தமாக இருந்தால் மனநோய் ஏற்படும். அதனால சாத்வீக உணவு தான் சிறந்தது. நல்லா சாப்பிட்டு உடலை இந்த தசையை பெருக்குவதற்காக உண்ணாமல், உடல் நலத்திற்காக சிறிதளவு உண்ண வேண்டும். நெறைய நோய்களுக்கான மருந்துகள் பற்றியும் வள்ளலார் குறிப்பிட்டிருக்கிறாரு. இரத்த விருத்தி, ஹீமோகுளோபின் வந்து கூட்டுறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய வளரிளம் பருவத்தினர் நெறைய பேருக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. குழந்தை பேறு, இரத்த புற்றுநோய், பக்கவாதம், மூட்டு வலி, எலும்பு தேய்மானம், காசநோய் இந்த மாதிரியான நிறைய நோய்களுக்கான மூலிகை மருத்துவத்தை தனது நூல்ல சுட்டியிருக்கிறார். எடுத்துக்காட்டா பார்த்தோம் அப்படின்னா, அமுக்கிராம் கிழங்கு அப்படிங்கிற ஒரு மருந்து பத்தி சொல்றாரு. இது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா, எலும்பு தேய்மானம் ஏற்படாமல் இருக்க, இரத்த கொதிப்பு ஏற்படாமல் தடுக்க, உடலை வந்து பருக்க விடாமல் கட்டுடன் வைத்திருக்க, வெயிட் லாஸ்க்காக நெறைய செலவழிக்கிறோம். நெறைய பேருக்கு பிரஷர் இருக்கு. ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு. உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகள் எல்லாம் தேய்ந்து நம்மை சரியாக செயல்பட விடாமல் வைப்பது. அப்ப இது எல்லாத்துக்குமே இது வந்து பயன்படும் அப்படிங்கிறாரு. எப்படி சாப்பிடலாம்? பொடியா சாப்பிடலாம், மாத்திரையா, லேகியமா இந்த மாதிரியான வகைகள்ல சாப்பிடலாம். அடுத்து அவர் சொல்லக்கூடிய ஒரு மூலிகை தழுதாலை. இந்த தழுதாலை பற்றி இருக்கக்கூடிய பழமொழி என்ன அப்படின்னா, "அழுதாரை வாழ வைக்கும் தழுதாலை." இந்த ஒரு இலையால 80 வகையான வாதங்கள் நீங்கும். ருமட்டாய்டு என்று சொல்லக்கூடிய அந்த வாதங்கள் நெறைய நீங்கும். 1 லிட்டர் தண்ணீர்ல 5 தழுதாழை இலைய போட்டு கொதிக்க வைத்து, லேசான சூட்ல வாதத்தால் ஏற்படக்கூடிய வலிகள் இருக்கக்கூடிய இடத்துல ஊற்றணும் அப்படின்னா, குணம் கிடைக்கும் அப்படிங்கிறது வள்ளலார் தனது நூல்ல குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்தி. அடுத்ததாக அவர் சொல்லக்கூடிய மூலிகை தூதுவளை. தூதுவளைய வள்ளலார் ஞான மூலிகை அப்படின்னு சொல்றார். ஞான மூலிகை. ஒரு வீட்ல இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் அதாவது காது, மூக்கு, தொண்டை. இதுக்கு ஒரு டாக்டர நம்ம வீட்லயே கூடவே வச்சிருந்தா எப்படி இருக்குமோ, அது மாதிரி தூதுவளைய நம்ம வீட்ல வச்சிருக்கிறது. தினந்தோறும் வந்து 2 இலைகள நாம நம்முடைய உணவுல சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அதனால நம்முடைய நமக்கு வரக்கூடிய நெறைய நோய்களை தீர்க்க முடியும். இறுதியாக
இயற்கை மருத்துவ முன்னோடிகள்ல மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் தேசம் காப்பதற்கான வழிகளை காட்டிய காந்தி அவர்கள் உடல் நலம் காப்பதற்காகவும் பல வழிகளை கூறுகிறார். இது எல்லாமே பார்த்தா நான் சொல்றேன், ஆனா நான் அதை பின்பற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிடையாது. இது எல்லாமே காந்தியடிகள் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து பின்னால சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்ப என்ன அவர் சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்ன? ஒழுக்கம். ஒழுக்கம் தான் வாழ்க்கையினுடைய கோட்பாடு. அப்போ நான் நல்லா இருக்கேன், நல்லா வாழ்க்கை நடத்துறேன், நல்லா சாப்பிடுறேன், எனக்கு நிம்மதியா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல. அப்போ என்னுடைய வாழ்க்கை முழுமையடைந்து விட்டதா? அப்படின்னு சொன்னா இல்ல. யாருக்கிட்ட மிக உயர்ந்த ஒழுக்கம் இல்லையோ, அவர்களால் முழுமைத்தன்மை எய்த முடியாது. ஒருவர் முழுமை அடையணும்னா ஒழுக்கம் மிக மிக அவசியம். உடல் நலத்துல அவர் சொல்லக்கூடிய முதல் விஷயம் அதுதான். 2வது பசிச்சு சாப்பிடணும். ஏற்கனவே அறிஞர்கள் சொன்ன விஷயம். பசிச்சு சாப்பிடுங்க. இப்ப பசிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அவங்கவங்க உழைக்கணும். ஒரு விடுமுறை நாட்கள்ல பாருங்க, நமக்கு எப்பவும் நார்மலா பணிக்கு செல்லக்கூடிய, படிப்பதற்காக செல்லக்கூடிய அந்த நேரங்களை விட விடுமுறை நாட்கள்ல நமக்கு ரொம்ப பசி இருக்காது. ஏன் அப்படின்னா, அன்னைக்கு நம்முடைய செயல்பாடுகள் குறைவு. அப்போ அப்படி இல்லாம, அவரவர் உழைக்கணும். உழைச்சு பசிக்கணும். பசிச்சு சாப்பிடணும். இதத்தான் காந்தியடிகளும் செஞ்சாரு. அப்போ அவர் மிக நல்ல ஆரோக்கியத்திற்கு நல்ல குணங்களை மருந்தாக சொல்லுகிறார். கோபம் தணித்தல். சொல்லுவாங்க இல்லையா? நம்ம கோபப்பட்டோம்னா, நம்மள நாமளே அழிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். கோபம் தவிர்த்தல். உண்மை பேசணும் எப்பவுமே. எந்த பயமுமே இல்ல. எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்ல. நல்ல ஒழுக்கம் இருக்கணும். உழைப்பு இருக்கணும். எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கணும். பொய் பேசக்கூடாது. மாமிச உணவு உண்ணக்கூடாது. நெறைய மசாலா சேர்த்த உணவுகளை தவிர்க்கணும். கூடா ஒழுக்கம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான நல்ல குணங்களை பின்பற்றினால் நோயின்றி நீண்ட காலம் வாழலாம் அப்படின்னு காந்தியடிகள் சொல்றார். இவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். ஆரோக்கிய திறவுகோல். எப்ப எழுதினாங்க அப்படின்னா, நெறைய நாட்கள் நம்முடைய தேசத்திற்காக சிறைவாசம் மேற்கொண்டார் காந்தியடிகள். அந்த இடத்துலயும், அந்த நேரத்திலயும், அதுக்கு பின்னாலயும் மருத்துவம் குறித்த ஒரு கையடக்க நூலை அவர் எழுதினாரு. அதுல நெறைய காரணங்கள், நோய் ஏன் ஏற்படுது அப்படிங்கிறதுக்கான காரணங்களை சொல்றார். அளவுக்கு அதிகமா சாப்பிட்டோம்னா, உடம்புல ஒவ்வாமை, அலர்ஜி, இன்டைஜஷன் ஏற்படுது. அப்ப என்ன பண்ணுவோம்? மருத்துவர்கிட்ட போறோம். அவர் மருந்து மாத்திரை தர்றாரு. சாப்பிடுறோம். அந்த வயிற்று வலியோ, இல்ல ஜீரணமோ சரியாயிருது. அப்போ 1 வாரம் ஆயிருது. திரும்ப நல்லா சாப்பிடுறோம். திரும்ப மருந்து மாத்திரை வாங்குறோம். திரும்ப அது சரியாகுது. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அளவான உணவு தான் என்னைக்குமே நல்லது. ஒழுக்கம் தவறிய செயல்கள் காரணமாகவும் நோய் ஏற்படுகிறது. அப்போ நம்முடைய ஐம்புலன்களையும் அடக்கி வாழ்ந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இயற்கை உணவுதான் நோய் தீர்க்கக்கூடிய மருந்து என்பதை காந்தியடிகள் வலியுறுத்துகிறார். சில இயற்கை மருத்துவ சிகிச்சை முறைகள் பற்றியும் அவர் தன்னோட நூல்ல சொல்லியிருக்கிறாரு. மண் பட்டி இடுதல், மண் குளியல், மண் பூச்சு, நீர் மருந்து, நீர்ப்பட்டி, நீர் குளியல்கள், உண்ணா நோன்பு மிகச்சிறந்த ஒரு விஷயமா இன்னைக்கு சொல்லப்படுது. மாசத்துல 1 நாள் உண்ணா நோன்பு இருந்தோம்னா, நம்முடைய உள்ளுறுப்புகள் எல்லாம் நல்லா வேலை செய்யும் அப்படிங்கிறது. பிராணாயாமம், யோகாசனம், மூச்சு பயிற்சிகள், வெப்ப சிகிச்சை, மூலிகை சிகிச்சை, எளிமையான உணவு பழக்கம், நல்ல ஓய்வு ரொம்ப 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 முக்கியம். இப்ப எல்லாம் நான் சரியா சாப்பிடுறேன், இது பண்றேன், எல்லாமே பண்றேன். ஆனா, எனக்குரிய ஓய்வை நான் குடுக்கல என்னோட உடம்புக்கு. அப்படின்னாலும் நோய் ஏற்படும். உடற்பயிற்சி, சிறிய சிறிய அளவிலான உடற்பயிற்சிகளையாவது எப்பொழுதுமே மேற்கொள்ள வேண்டும். நம்ம போய் பணம் கட்டி ஜிம்முக்கு போயி, ஒர்க் அவுட் பண்ணி அப்படிதான் பண்ணணுங்கிறது எந்த அவசியமுமே இல்ல. வீடுகள்லயே செய்யக்கூடிய எளிமையான உடற்பயிற்சிகள் இருக்கு. அதையும் செய்யலாம். அப்ப இந்த உடம்பு எப்படிப்பட்டது அப்படின்னா, நல்லா சுவையா சாப்பிட்டு, அந்த உணவுகளை எல்லாம் தேக்கி வைத்துக் கொள்ளக்கூடிய குப்பை தொட்டி இல்லை. இப்ப இந்த உணவு என்பது எதற்கானது? உடம்பை காப்பாற்றுவதற்கானது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் நிறைவாக ஆன்ம தரிசனம் பெறுவான்.
அதற்கான சாதனமாகத்தான் இந்த உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில தான் அவன் அந்த உடலை பயன்படுத்தணுமே தவிர, எல்லா சுகங்களையும் அனுபவிப்பதற்கான ஒரு இடமாக உடலை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது நமது தேசப்பிதா அவர்களின் கருத்து. இன்றைய வகுப்புல நாம இயற்கை மருத்துவ முன்னோடிகள்ல திருமூலர், திருவள்ளுவர், வள்ளலார், தேசப்பிதா ஆகியோர் குறித்த கருத்துக்களை கேட்டறிந்தோம். அனைவருக்கும் நன்றி.